வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகக்கூடிய ஒரு உணவு மிகவும் சாதாரணமானது. ஆனா அதனுடைய ஆரோக்கிய சக்தி அசாதாரணமானது. என்ன தெரியுமா? அதுதாங்க வேர்க்கடலை. நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அவ்வளவு அற்புதமான சக்திகள் இதுல நிறைஞ்சிருக்குது. பலரும் வேர்க்கடலைய ஏழைகளின் பாதாம் என்று அழைப்பார்கள். காரணம், பாதாம்ல இருக்கக்கூடிய பல சத்துக்களும் வேர்க்கடலையிலும் இருக்குது. ஸோ 2யும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈக்குவலான நியூட்ரிஷன்ஸ் வேர்க்கடலையில இருக்குது. ஆனா பலருக்கும் தெரியாத விஷயம் என்னன்னா, வேர்க்கடலைய சரியான முறையில சாப்பிட்டா தானே நம்மளுக்கு நல்ல உடல் நலம் கிடைக்கும். சரியான முறையில சாப்பிட்றதே இல்ல. ஏதோ வேர்க்கடலை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு முறையில சாப்பிட்றாங்க. சரியான முறையில வேர்க்கடலைய சாப்பிட்டா இதயம் முதல் மூளை வரையும் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் அற்புதமான நன்மைகளை கொடுக்கக்கூடியது இந்த ஒரு வேர்க்கடலை. இன்னைக்கு வீடியோல வேர்க்கடலையில இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, வேர்க்கடலையை எப்படி சாப்பிடணும் சரியான முறையில, தினமும் சாப்பிட்டால் கிடைக்கக்கூடிய 10 அற்புதமான நன்மைகள், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாரெல்லாம் சாப்பிடலாம், எவ்வளவு அளவு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறணும் என்பதை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான் இருக்கு. 100 கிராம் வேர்க்கடலில் உள்ள சத்துக்களை பார்த்துடலாம். இதில் புரதம், நல்ல கொழுப்பு, நார்ச்சத்து, விட்டமின் இ, விட்டமின் B3, போலேட், மெக்னீசியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இது அனைத்துமே உடலுக்கு மிகவும் அவசியமான ஒரு ஊட்டச்சத்து. ஸோ இந்த ஊட்டச்சத்து எல்லாமே வேர்க்கடலையில் இருக்குது. வேர்க்கடலையை எப்படி சாப்பிடணும்னு சிறந்த முறையை பார்க்கலாம். ஒரு முறை இரவு முழுக்க ஊற வைத்து காலையில் சாப்பிடுங்க. இன்னொரு முறை வேக வைத்து சாப்பிட்றது. ஸோ இரவு முழுக்க ஊற வைத்து காலையில் வேக வச்சும் சாப்பிட்லாம். இல்லை இரவு முழுக்க ஊற வைத்த பச்சை கடலையை காலையில் எழுந்திரிச்சு பச்சையாகவும் சாப்பிடலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம்தான். அடுத்து 3வது முறை வறுத்த வேர்க்கடலையை சாப்பிட்லாம். ஆனால் வறுத்த வேர்க்கடலையில் அதிகமாக உப்பு சேர்க்கிறத கண்டிப்பாக தவிர்க்கணும். ஸோ வறுத்து சாப்பிடலாம், உப்போ காரமோ சேர்க்க வேண்டாம். இப்படி தான் நம்ம சிறந்த முறையில் எடுத்துக்கிறணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வேர்க்கடலை நல்லதுன்னு சொல்லிட்டு காரக்கடலை எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது அந்த மாதிரிலாம் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக போயிடும். அடுத்து இந்த வேர்க்கடலை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பார்த்துடலாம். நன்மை 1, இதயத்தை பாதுகாக்கும். வேர்க்கடலில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் இதயத்திற்கு நண்பன். இது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கும், நல்ல கொலஸ்ட்ராலை உயர்த்தும், இரத்த நாளங்களை பாதுகாக்கும். இதனால மாரடைப்பு அபாயம் குறையலாம். ஆனால் எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஐயோ வேர்க்கடலை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் கூடிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கருத்து தவறு. அளவா சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஆகாது, அதிகமாக சாப்பிட்டா தான் பிரச்சனை. ஸோ அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து 2வது நன்மை, உடலுக்கு சக்தியை தரும். சோர்வு அதிகமாக இருப்பவர்கள் வேர்க்கடலையை சாப்பிடலாம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல புரதம், நல்ல கொழுப்பு, கலோரி உடலுக்கு நீண்ட நேர சக்தியை தரும். முக்கியமாக குழந்தைகள், மாணவர்கள் மற்றும் வேலை அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு வேர்க்கடலை மிகவும் சிறந்த ஒரு உணவாக இருக்குது. அடுத்து 3வது நன்மை, தசைகளை வலுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில புரதம் அதிகமாக இருக்குது. இந்த புரதம் தசை வளர்ச்சிக்கு பயன்படும், தசையை பழுது பார்க்கறதுக்கு பயன்படும், உடல் வலிமையை அதிகரிக்கிறதுக்கு பயன்படும். முக்கியமாக விளையாட்டு வீரர்கள், ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, உடற்பயிற்சி செய்யக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஒரு வேர்க்கடலை ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அடுத்து 4வது நன்மை, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் நிறைஞ்சிருக்குது. இதனால எலும்புகள் வலுவாக்கப்படும், மூட்டுகளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு பயன்படுது. வயது அதிகரிக்கும் போது ஏற்படக்கூடிய எலும்பு சார்ந்த நோய்கள், எலும்பு தேய்மானம், ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய எலும்பு அரிப்பு நோய், இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு இந்த வேர்க்கடலை பயன்படுது. ஸோ உங்கள் எலும்புகளை வலுவாக்குறதுக்கு, இரும்பு போல் வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அடுத்து 5வது நன்மை, மூளையோடைய செயல்திறனை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலில் உள்ள விட்டமின் B3 மற்றும் நல்ல கொழுப்புகள் நினைவாற்றலை மேம்படுத்துறதுக்கும்,
கவனத்தை அதிகரிக்கிறதுக்கும் மூளை செல்களை பாதுகாக்கிறதுக்கும் பயன்படுது. முக்கியமா பள்ளி பருவம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த ஸ்நாக்ஸா இருக்கு. ஸோ வேர்க்கடலையை நம்ம கொடுக்க முடியலன்னா வேர்க்கடலை மிட்டாய் இருக்குல்ல, அதை டெய்லி ஒரு பீஸ் வந்து பள்ளி படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேஷனோடையும் ஃபோக்கஸோடையும் படிக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்நாக்ஸ் வந்து உதவியா இருக்கும். அடுத்து நன்மை 6, நீரிழிவு அபாயத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. வேர்க்கடலை வந்து ஒரு கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு குறைவா இருக்கக்கூடிய உணவு. இதனால இரத்த சர்க்கரையை திடீரெனலாம் உயர்த்தாது, பசியை கட்டுப்படுத்தும். ஆனா நீரிழிவு நோயாளிகள் அளவோட தான் அதை எடுத்துக்கிறணும். அடுத்து 7வது நன்மை, உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. பலர் வேர்க்கடலை சாப்பிட்டா குண்டாகி விடுவோம் என்று நினைத்து அதை தவிர்க்கிறார்கள். ஆனா உண்மை என்னன்னா, அளவா சாப்பிட்டா பசி கட்டுப்படுத்தப்படும், அதிகமா சாப்பிட்றத தவிர்க்கப்படும். அதே மாதிரி வேற ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சாப்பிட்றது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதனால வெயிட் கண்ட்ரோல்ல இருக்க ஆரம்பிக்கும், உடல் எடையை குறைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இதே வேர்க்கடலை நீங்க அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஸோ அளவா எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் எடையை குறைக்கும். அடுத்து 8வது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல்களை பாதுகாக்குது, உடல் பாதுகாப்பு சக்தியை உயர்த்துது. இதனால வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை நம்ம உடலுக்கு கிடைக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு இந்த ஒரு உணவு சிறந்ததாக இருக்குது. அடுத்து 9வது நன்மை, தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. வேர்க்கடலையில் விட்டமின் இ வந்து அதிகமே இருக்குது. ஸோ பாதாம்லேயும் விட்டமின் இ வந்து இருக்குது, அதுவும் சருமத்தை வந்து அழகாக்கிறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி தான் வேர்க்கடலையும் சருமத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. நம்மளுடைய தோள்களை பாதுகாக்கும், வயதான தோற்றத்தை தாமதப்படுத்தும், அதாவது முதுமையை தாமதப்படுத்தக்கூடிய ஒரு உணவுனா வேர்க்கடலை. அதே மாதிரி சருமத்தை பளபளப்பா ஆக்குறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. அடுத்து 10வது நன்மை, வயதான காலத்துல உடலை வலிமையா வச்சுக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமா 60 வயதிற்கு மேல் இருப்பவர்களுக்கு வேர்க்கடலை ஒரு சிறந்த அற்புதமான உணவா இருக்கு. ஏன்னா வயதான காலகட்டத்துல தசை இழப்பு வந்து ஏற்படும். ஸோ அந்த தசை இழப்பை வந்து ஏற்படாம பாதுகாக்கிறதுக்கும், சக்தியை கொடுக்கறதுக்கும், எலும்புகளை வலிமையா வச்சுக்கிறதுக்கும் வேர்க்கடலை வந்து பயன்படுது. அடுத்து வேர்க்கடலை ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். வேர்க்கடலையில் அர்ஜினைன், புரதம், மெக்னீஷியம் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது. இதனால ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவர், அதாவது உடல் சக்தியையும் உற்சாகத்தையும் அதிகரிக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. முக்கியமாக ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவர், அதாவது டெஸ்ட்ரோஸ்டரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ணி அந்த ஸ்டாமினா பவரை கொடுக்கறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. அதே மாதிரி பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். பெண்களுக்கு ஹார்மோன்களை சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு வேர்க்கடலை பயன்படுது. எலும்பு ஆரோக்கியத்திற்கு, முக்கியமாக 40 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்கு வந்து மெனோபாஸ் ஸ்டேஜ் வந்து ஏற்படும். ஸோ அதாவது பீரியட்ஸ் நிற்கிற ஸ்டேஜ் தான் மெனோபாஸ். அந்த மெனோபாஸ் டைமில் எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும், கால்சியம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் அந்த வேர்க்கடலை எடுக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேர்க்கடலை வந்து ஒரு சிறந்த உணவாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவையான போலேட் சத்து வந்து இந்த வேர்க்கடலையில் இருக்கு. அடுத்து அவங்க உடலுக்கு தேவையான உடல் சக்தி, இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் பெண்களுக்கு வந்து கொடுக்குது வேர்க்கடலை. அடுத்து குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை பார்த்தலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, தசை வளர்ச்சி, இதற்கு இந்த ஒரு உணவு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. அதனால சின்ன குழந்தைகளுக்கு தினமும் ஒரு பீஸ் வேர்க்கடலை கொடுக்கறது மிகவும் சிறப்பானது. தினமும் எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும்னா, பெரியவர்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அப்படின்னா 25-30 கிராம். குழந்தைகளுக்கு வந்து 10-15 கிராம். ஸோ நீங்கள் ஒரு கைப்பிடினா குழந்தைகளுக்கு அதுலேயும் பாதி அளவு தான் கொடுக்கணும். இதுவே போதும், இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அதிகமாக சாப்பிட்டால் அமிர்தமாக இருந்தாலும் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அளவோடு எடுத்து சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. யாரெல்லாம் இது சாப்பிடக்கூடாது, அதாவது தவிர்க்க வேண்டும், இல்லைன்னா கவனமாக இருக்கணும் அப்படின்னா,
நிலக்கடலை சாப்பிட்டா அலர்ஜி ஆகும் அப்படின்னா அவங்க தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி அதிக அளவில் உடல் எடை இருப்பாங்கல்ல, ஒபிசிட்டி, அவங்க உங்களுடைய மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அவங்களும் மருத்துவர் ஆலோசனைப்படி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. வேர்க்கடலை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் காலையிலங்க. காலை உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம், இல்லைன்னா காலை உணவுக்கு பின்னாடி எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டா மாலை நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்து உடற்பயிற்சி செய்கிறவங்க உடற்பயிற்சிக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டா நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறங்க. நீங்கள் ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் தொடர்ந்து ஊற வைத்த வேர்க்கடலையோ இல்லை வேக வைத்த வேர்க்கடலையோ சாப்பிட்டு பாருங்க. உடலில் சக்தி கிடைக்கும், பசி கட்டுப்பாட்டில் இருக்க ஆரம்பிக்கும், செரிமானம் நல்லா இயங்க ஆரம்பிக்கும், உடலுக்கு ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் பகிருங்க. நண்பர்களே, விலை குறைவாக கிடைக்கக்கூடிய இந்த சின்ன வேர்க்கடலைக்குள்ள மிகப்பெரிய ஆரோக்கிய ரகசியம் மறைஞ்சிருக்குது. சரியான அளவில் தொடர்ந்து சாப்பிட்டா பலவிதமான நன்மைகள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஆனால் அதிகமாக எடுக்க வேண்டாம். அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.